பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்கின்றனர். தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவது குறித்து அக்கட்சி இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி கட்சிகள் உடனான பேச்சுவார்த்தையை முதலில் தொடங்கியது அதிமுக தான். பாஜக, பாமக, என்ஆர் காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி என அடுத்தடுத்து கட்சிகளை சரிக்கட்டிய அதிமுக தேமுதிகவுடன் மட்டும் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய போதும் எந்த பலனும் இல்லை. இதையடுத்து கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிக நிர்வாகிகளுடன் அதன் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ், பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்பொழுது கூட்டணியை இறுதி செய்வது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளிடம் விஜயகாந்த் கருத்து கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையை அடுத்த வண்டலூரில் இன்று மாலை அதிமுக பாஜக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஆனால் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் இருப்பதால் விஜயகாந்த் பங்கேற்பாரா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் இன்றைக்குள் உடன்பாடு ஏற்பட்டு மாலையில் விஜயகாந்த் கூட்டத்தில் பங்கேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டத்தில் விஜயகாந்த் நிச்சயமாக பங்கேற்பாரா என்பது குறித்து கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள அதிமுக தான் தெரிவிக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவங்க ஒரு முடிவெடுத்தது போல தெரியல, நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அது தேமுதிக எடுக்க வேண்டிய முடிவு. அது அதிமுக கொடுக்க வேண்டியது. தற்போது வரை அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5, என்ஆர் காங்கிரசுக்கு 1, புதிய தமிழகம் கட்சிக்கு 1, புதிய நீதி கட்சிக்கு 1 என மொத்தம் 15 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 25 தொகுதிகளை வைத்து அதிமுக தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பிறகு அதிமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடும் என்பது தெரியவரும். இதேபோல் அதிமுக கூட்டணியில் தமாகவின் நிலைப்பாடு குறித்தும் இன்றைக்குள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மாநாட்டு வளாகத்திற்கு செல்லும் பாதை முழுவதும் அதிமுக கொடியுடன் தேமுதிகவின் கொடிகளும் வைக்கப்பட்டிருந்தன. இதன் மூலம் இன்றைய கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேமுதிக கொடிகள் அகற்றப்பட்டுள்ளன. இதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொடிகளும் அகற்றப்பட்டன. இதேபோன்று மாநாடு குறித்து நாளிதழ்களில் வெளியான விளம்பரத்திலும் தேமுதிகவின் பெயர் இடம்பெறவில்லை. இதன் மூலம் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து குழப்பம் நீடித்து வருகிறது.